Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா classification of phylum Porifera தான் பார்க்க போறோம். Phylum Porifera is divided into 4 classes based on the types of spicules. So first spicules நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So spicules என்ன? It is the endoskeleton of sponges அப்படின்னு சொல்லுவாங்க and it plays a major role. So it gives structural support and protection to the sponges. So இதை பொறுத்து தான் நம்ம 4 classes பிரிக்கிறோம் அந்த Porifera. So first one is Calcarea, second one is Hexactinellida, and third one is Demospongiae, and last Homoscleromorpha. நான் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 கிளாஸஸ் தான் வந்து ப்ரீவியஸாக நம்ம படித்தாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஹோமோஸ்க்ளீரோமார்ஃபா. ஸோ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் அதை ஹோமோஸ்க்ளீரோமார்ஃபா அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். Calcarea. Skeleton is formed of calcareous spicules. அதாவது இந்த ஸ்பாஞ்சஸ்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா calcareous spicules. அதாவது இட் இஸ் மேடப் ஆஃப் கால்சியம் கார்பனேட், அதால மேடப் ஆஃப் ஆயிருக்கனால அது calcareous spicules அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோல் ஸ்பாஞ்சஸுமே calcareous spiculesஆல மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா மோனாக்சான், டெட்ராக்சான். ஸோ இந்த ரெண்டு ஸ்பிக்குல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மோனாக்சான் ஸ்பிக்குல்ஸ் ஆர் டெட்ராக்சான் தான். ஸோ இதில் வந்து ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ் வராது, சரியா? ஸோ டெட்ராக்சான் ஸ்பிக்குல்ஸ் லாஸ் ஒன் ரே டு பிகம் அ ட்ரைரேடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாக்சான் வேற, ட்ரைரேடியேட் வேற. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ட்ரைரேடியேட் அப்படின்னா டெட்ராக்சான் ஸ்பிக்குல்ஸ் இருக்கா, அதாவது 4 ஆர்ம்ஸ் மாதிரி இருக்கும். அந்த 4 ஆர்ம்ஸில் ஒரு ஆர்ம் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரைரேடியேட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையாக்சான் அப்படின்றது 3 ஆர்ம்ஸ் அண்ட் 6 ரேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான், ட்ரை ரேடியேட்டுக்கும் ட்ரை ஆக்சானுக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்து ட்ரை ஆக்சான் இல்லை, மோனாக்சான் அண்ட் டெட்ராக்சான் ஸ்பிக்குல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் ரேடியலி சிமெட்ரிக்கல் சிலிண்ட்ரிக்கல் பாடி. ரேடியலி சிமெட்ரிக்கல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் அந்த போரிஃபரன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸில் சொல்லியிருப்பேன். என்னன்னா எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ் தான். இப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷோட சென்டரில் வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 5 ஆர்ம்ஸ் இருக்குமா ஸ்டார் ஃபிஷ்க்கு. ஸோ சென்டர் பார்ட்லேருந்து நம்ம அதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக வரும். ஸோ அப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேடியலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து சில ஸ்பாஞ்சஸ் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பாடி இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், பார்க்கவே பாருங்கமே சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால தான் இது சிலிண்ட்ரிக்கல் பாடின்னு சொல்கிறாங்க. அண்ட் வேஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது. தே ஆர் சாலிட்டரி ஆர் கொலோனியல். சில ஸ்பாஞ்சஸ் வந்து சாலிட்டரியலாகவும் இருக்கும் அண்ட் கொலோனியலாகவும் இருக்கும். சாலிட்டரினா என்ன, சிங்கிளாக இருக்கும் அல்லது கூட்டமாக வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே ஷோ அஸ்கனாய்ட், சைக்கனாய்ட் ஆர் லியூக்கனாய்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்குது, ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா கெனால் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த எல்லா ஸ்பாஞ்சஸ்லையுமே கெனால் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அஸ்கனாய் டைப்பாக இருக்கும் அல்லது சைக்கனாய் டைப்பாக இருக்கும் அல்லது லியூகான் டைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ்கனாய்ட் சைக்கனாய் டைப்னா நான் அடுத்த வீடியோவில் கெனால் சிஸ்டம் வந்து ப்ரீஃபாக நடத்தும்போது சொல்கிறேன். ஸோ காமனாக தெரிய வேண்டியது அப்படின்னா இது வந்து ஒரு அஸ்கனாய் டைப்பாக இருக்கலாம் அல்லது சைக்கனாய்ட் டைப். மெஜாரிட்டி வந்து அஸ்கனாய்டாகவும் இருக்கும், சைக்கனாய்டாக இருக்கும். லியூக்கனாய்ட் அப்படின்றது ஒரு ரேர் தான், பட் இதுதான் வந்து 2 மேஜர். தி அக்கர்ஸ் இன் ஷாலோ வாட்டர்ஸ் இன் ஆல் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கால்கேரியன் ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு ஷாலோ ரீஜனில் தான் இருக்கும். ஓஷனில் ஷாலோவாக இருக்கும்ல, ரொம்ப டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஷாலோ ரீஜன்ஸில் இருக்கும் சொல்கிறாங்க இந்த டைப் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு. இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லியூகோசோலினியா, ஸ்கைஃபா, கிளாத்ரினா. நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக வந்து நம்ம இந்த 2 சொல்லுவோம், லியூகோசோலினியா அண்ட் சைகான். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், லியூகோசோலினியா காலனி, இது வந்து கொலோனியல் ஸ்பாஞ்ச் எக்ஸாம்பிள் Calcarea group. ஸோ நார்மலாக நம்ம எல்லா ஸ்பாஞ்சஸ்க்கும் இருக்கிற மாதிரி ஆஸ்குலம் இருக்கும் அண்ட் ஆஸ்டியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வெர்டிக்கல் டியூப் மாதிரி இருக்கா, அதான் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் Hexactinellida ஆர் Hylospongea. தே ஆர் கால்ட் கிளாஸ் ஸ்பாஞ்சஸ். அதாவது இந்த கிளாஸில் உள்ள ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் கிளாஸி அப்பியரன்ஸ், டிரான்ஸ்பரண்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் இந்த ஸ்பாஞ்சஸ். Skeletonus of siliceous spicules. அதாவது இந்த ஸ்பிக்குல்ஸ் எதால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா சிலிக்கானால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அதனால தான் இதை சிலிஷியஸ் ஸ்பிக்குல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் விச் ஆர் ட்ரையாக்சான் வித் 6 ரேஸ்.
ஸோ ட்ரையாக்சன் ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி 3 ஆர்ம்ஸ் இருக்கும் அண்ட் 6 ரேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை ட்ரையாக்சன் ஸ்பிக்குல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் அந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்? கால்கேரியாவில் வந்து மோனாக்சான், ட்ரை ரேடியேட் அண்ட் டெட்ராக்சான் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த கிளாஸில் வெறும் ட்ரையாக்சன் ஸ்பிக்குல்ஸ் மட்டுமே தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹெக்ஸாஸ்டர் அண்ட் ஆம்பிடிஸ்க் இந்த மாதிரி ஸ்பிக்குல்ஸும் இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்ஸாஸ்டர் ஆம்பிடிஸ்க் அப்படின்னா இதுவும் டைப் ஆஃப் ஸ்பிக்குல்ஸ் தான். பட் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா ட்ரையாக்சான் தான். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஸோ கால்கேரியா கிளாஸ் மாதிரி தான் இதுலேயும் வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல் தான் இருக்குது. தெர் இஸ் நோ எபிடெர்மல் எபித்தீலியம். அதாவது இது இஸ் அ டைப் ஆஃப் எபித்தீலியம் சொல்லுவாங்க. எபிடெர்மல் எபித்தீலியம் வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து இருக்காது, இந்த கிளாஸில் உள்ள ஸ்பாஞ்சஸ் இருக்காது. கோயினோசைட்ஸ் லைன் ஃபிங்கர் ஷேப்டு சேம்பர் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ஸ்பாஞ்சஸ்லேயும் ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து கோயினோசைட்ஸ். அதுக்கு அனதர் நேம் வந்து காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்பாஞ்சஸ். இந்த செல்ஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நியூட்ரிஷன், அதாவது அப்டேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஃப்ரம் வாட்டர்லேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கவும் அண்ட் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் பண்ணுது இந்த செல்ஸ்லேருந்து தான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கோயினோசைட்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிங்கர் ஷேப்டு சேம்பராக வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது பார்க்க பாருங்கமே சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் அண்ட் ஃபனல் ஷேப்டு. இந்த கிளாஸஸில் இருக்கிற ஸ்பாஞ்சஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு மாதிரி எலாங்கேட்டடாக ஃபனல் ஷேப்பில் இருக்கும். பார்க்கவே பாருங்கமே இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கா, இதுதான் ஆஸ்குலம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃபனல் மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இது ஃபனல் ஷேப்டு ஸ்பாஞ்ச். ஃபவுண்ட் இன் டீப் ட்ராபிக்கல் சீஸ். நம்ம அந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்கேரியாவில் வந்து ஷாலோ வாட்டர்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். பட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து டீப்பாக இருக்கும். ஓஷன்லேயே வந்து சீஸ்லேயே வந்து டீப் பிளேஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தே க்ரோ அப் டு 1 மீட்டர், 1 மீட்டர் அளவு வரையும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் யூப்ளெக்டெல்லா, ஹைலோனிமா. ஸோ இந்த கிளாஸில் என்ன கெனால் சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா லியூகான் டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ஸ்பாஞ்சில். ஸோ தேர்ட் கிளாஸ் இஸ் டெமோஸ்பாஞ்சியா. It contains the largest number of sponge species, large size, solitary or colonial. அதாவது இந்த கிளாஸில் தான் நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் லார்ஜ் சைஸாகவும் இருக்குது. மற்ற கிளாஸோட ஸ்பாஞ்சஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளாஸில் உள்ள ஸ்பாஞ்சஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது அண்ட் சாலிட்டரி ஆர் கொலோனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. The skeleton may be spongine fibers or of spongine fibers with siliceous spicules or there may be no skeleton. அதாவது இதோட ஸ்கெல்டன் எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்று ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஸ்பாஞ்சின் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபைபர்ஸ் ப்ரெசென்ட் இந்த ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஆஃப் ஸ்பாஞ்சின்ஸ் ஃபைபர்ஸோட சிலிஷியஸ் பிக்குல்ஸும் சேர்ந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலிஷியஸ் பிக்குல்ஸ்னா மேடப் ஆஃப் சிலிகான். ஸோ அந்த ஸ்பிக்குல்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்னா மோனாக்சான் அண்ட் டெட்ராக்சான். ஸோ இங்கே இருக்கு பாருங்கமே மோனாக்சனாகவும் இருக்கும் அண்ட் டெட்ராக்சனாகவும் இருக்கும். அண்ட் நெவர் ட்ரையாக்சான் 6 ரேட் அப்படின்னா ட்ரையாக்சான் தான் 6 ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையாக்சான் இருக்காது. ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஹெக்ஸாக்டினலிடா கிளாஸில் மட்டும் தான் இந்த ட்ரையாக்சான் ஸ்பிக்குல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தேர் மேபி நோ ஸ்கெலிட்டன். அதாவது ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் மட்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம் அல்லது ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸோட சிலிஷியஸ் பிக்குல்ஸும் இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். தென் ஸ்கெலிட்டனே இல்லாமல் இருக்கலாம். இந்த கிளாஸில் ஸ்கெலிட்டனே இல்லாத ஸ்பாஞ்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி ஷேப் இஸ் இர்ரெகுலர் and the canal system is Leucan type. There are marine and fewer freshwater forms. ஸோ இந்த கிளாஸில் தான் மெரைன் ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்த 2 கிளாஸஸில் வந்து ஓஷன்ஸில் தான் நம்ம பார்த்துருப்போம் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பாஞ்சஸ். தென் இதில் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க டயக்ராம், ஸ்பாஞ்சில்லா. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஸ்பாஞ்சஸ்லனாச்சும் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போ ஒரு வேஸ்லைக் ஸ்ட்ரக்சரோ இருக்கும், ஒரு ஃபனல் ஷேப்போ இருக்கும். பட் இந்த ஸ்பாஞ்ச் பாருங்க இர்ரெகுலராக இருக்குது. சிமிட்ரியே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா போட முடியாது இதில். ஸோ இதுக்கு எந்த ஒரு சிமிட்ரியும் இல்லை, இர்ரெகுலராக இருக்கனால சிமிட்ரி, ஸோ ஏசிமிட்ரி சொல்லுவாங்க. அந்த கெனால் சிஸ்டம் இஸ் லியூகான் டைப். ஸோ காம்ப்ளெக்ஸான டைப் தான், ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கா அண்ட் லார்ஜ் சைஸாக இருக்கா. ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டைப் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பாஞ்சஸில். ஓகேவா, எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சில்லா. So last class என்னன்னா Homoscleromorpha. It is the smallest class of Porifera, was originally considered the part of Demospongiae. அதாவது ப்ரீவியஸாக வந்து 3 கிளாஸஸ் தான் படிச்சிருப்பாங்க, கால்கேரியா, ஹெக்ஸாக்டினலிடா அண்ட் டெமோஸ்பாஞ்சியே. பட் இந்த ஒரு கிளாஸ் வந்து இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு சில காரணங்களால் தனி கிளாஸாக வந்துருச்சு. அது என்ன காரணம் நான் சொல்கிறேன். Homoscleromorpha is now recognized as a 4th class of sponges.
புவர் ஃபாசில் ரெக்கார்ட் டியூ டு their டைனி ஸ்பிக்குல்ஸ். அதாவது ரொம்ப கிடைக்காத ஸ்பாஞ்ச் தான் இதான், ரொம்ப ரேரு. இது வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து டைனி ஸ்பிக்குல்ஸ் தான், ரொம்ப குட்டி குட்டியான ஸ்பிக்குல்ஸாக ப்ரெசண்டாக இருக்கும். அண்ட் என்க்ரஸ்டட் ஃபார்ம்ஸ், நம்ம முக்கியமாக நோட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா என்க்ரஸ்டட் ஃபார்ம்ஸ் தான். ஏன் தனி கிளாஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இதுதான் காரணம். மேலே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி வளைவாக ஒரு மாதிரி என்க்ரஸ்டடாக ப்ரெசண்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி என்க்ரஸ்டடாக இருக்கும். அதனால தான் இந்த ஆஸ்கரெல்லா அப்படின்ற ஒரு ஸ்பாஞ்சை ஹோமோஸ்க்ளிரோமார்ஃபால நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுவும் ரொம்ப ரேர் தான், ஏன்னா டைனி ஸ்பிக்குல்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது. புவர் ஃபாசில் இதான் இருக்கு. தே ஹாவ் அ லியூகான் பாடி. அண்ட் இது லியூகான் பாடி அப்படின்னா கெனால் சிஸ்டம் வந்து லியூகனாய்ட் டைப்பு. ஸோ அண்ட் ஸ்மால் டெட்ராக்சன் ஸ்பிக்குல்ஸ் ரேர் தான், இந்த ஸ்பாஞ்சஸே ரேர் தான். டெட்ராக்சன் ஸ்பிக்குல்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் ஸ்பாஞ்சஸ் த டென் டு என்க்ரஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் அட் ஷாலோ டெப்த். அதாவது இதில் முக்கியம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்க்ரஸ்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படின்னா முறுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு முறுக்கு மாதிரி இருக்கா, எக்ஸாம்பிள் முறுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு மாதிரி என்க்ரஸ்டடாக இருக்குது. அதனால தான் எந்த ஒரு ஸ்பாஞ்சஸ்லேயும் வந்து என்க்ரஸ்டட் ஃபார்ம்ஸ் இருக்காது. கால்கேரியாவாக இருக்கட்டும், டெமோஸ்பாஞ்சாவாக இருக்கட்டும், ஹெக்ஸாக்னெல்லாவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். பட் இதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ப்ரொட்ரூடாக இருக்கு பாருங்க மேம், இந்த என்க்ரஸ்டட் ஃபார்ம்ஸே மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை தனி கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஸ்கரெல்லா அப்படின்ற ஒரு ஸ்பாஞ்சை ஹோமோஸ்க்ளிரோமார்ஃபாக்கு நம்ம தனி கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.